பாடம் 4 நிதிச்சந்தை ஓர் அறிமுகம். ஒரு மதிப்பெண் வினா விடைகள். நிதிச்சந்தை வணிக நிறுவனங்களுக்கு டேஸ்க்கு உதவுகிறது. நிதிகளை திரட்டுவதற்கு. மூலதனச் சந்தை என்பது டேஸுக்கான ஒரு சந்தையாகும். நீண்டகால நிதி. முதல்நிலை சந்தை டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. புதிய வெளியீடுகளுக்கான சந்தை. உடனடி சந்தை என்பது நிதி கருவிகளை விநியோகம் செய்வதும் மற்றும் ரொக்கம் செலுத்துவதும் டேஸ் நடைபெறும் ஒரு சந்தையாகும். உடனடியாக. ஒரு இரண்டாம் நிலை சந்தையில் ஒரு பத்திரம் எத்தனை முறை விற்கப்படலாம்? பல முறை. 2 மதிப்பெண் வினா விடைகள். அமைப்பு நிறுவனங்களின் கூறுகள் யாவை? 1 ஒழுங்காற்று நிறுவனம், 2 நிதி நிறுவனங்கள், 3 நிதிச் சந்தை, 4 நிதிசார் சேவைகள். உடனடி சந்தை என்றால் என்ன? ஆவணங்களை வழங்குவதும் ரொக்கம் பெறுவதும் உடனடியாக நடைபெறும் சந்தை உடனடி சந்தையாகும். அதாவது தீர்வு உடனடியாக நடைபெறுகிறது. கடன் சந்தை என்றால் என்ன? கடன் கருவிகளை வர்த்தகம் செய்வதற்கான நிதி சந்தை கடன் சந்தை எனப்படும். உதாரணம் அரசு பத்திரங்கள், நிறும கடனீட்டு பத்திரங்கள். இரண்டாம் நிலை சந்தையில் விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது? தேவை மற்றும் அளிப்பை பொறுத்து நிர்ணயிக்கப்படுகிறது. 3 மதிப்பெண் வினா விடைகள். நிதிச்சந்தையின் பொருள் தருக. எந்த ஒரு சந்தையில் நிதி கோரல்கள், சொத்துகள் மற்றும் பத்திரங்கள் போன்ற நிதி கருவிகள் வியாபாரம் செய்யப்படுகின்றதோ அதுவே நிதிச்சந்தை எனப்படும். இரண்டாம் நிலை சந்தை சிறு குறிப்பு வரைக. ஏற்கனவே வெளியீடு செய்யப்பட்ட பங்குகளுக்கான சந்தை இரண்டாம் நிலை சந்தை எனப்படும். இரண்டாம் நிலை சந்தையில் பங்கு மாற்றகம் ஒரு முக்கியமான நிறுவனமாகும். 5 மதிப்பெண் வினா விடைகள். முதல்நிலை சந்தைக்கும் இரண்டாம் நிலை சந்தைக்கும் இடையேயான வேறுபாடுகளை விளக்குக. வேறுபாடு 1 பொருள். இது புதிய பங்குகளுக்கான சந்தை. இது ஏற்கனவே வெளியீடு செய்யப்பட்ட பங்குகளுக்கான சந்தை. வேறுபாடு 2 கொள்முதலின் வகைகள். நேரடி, மறைமுகம். வேறுபாடு 3 பத்திர விற்பனை. ஒரே ஒரு முறை நடைபெறும், பல முறை நடைபெறும். வேறுபாடு 4 வாங்குதல் மற்றும் விற்பனை. நிறுமங்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு மட்டும் இடையே. வேறுபாடு 5 பங்குகள் விற்பதன் மூலம் ஆதாயம் பெறும் நபர். நிறுமம், முதலீட்டாளர்கள். வேறுபாடு 6 இடைநிலையர், ஒப்புறுதியாளர்கள், தரகர்கள். வேறுபாடு 7 விலை. நிலையான விலை தேவை மற்றும் அளிப்பை பொறுத்து. அமைப்பு வேறுபாடு. வேறுபாடு குறிப்பிட்ட புவியியல் வேறுபாடு இல்லை. இதற்கு புற அமைப்பு உள்ளது. பல்வேறு வகையான நிதி சந்தைகளை விவரிக்க. 1 கடன் சந்தை. கடன் கருவிகளை வர்த்தகம் செய்வதற்கான நிதிச்சந்தை கடன் சந்தையாகும். 2 நேர்மை பங்கு சந்தை. நேர்மை பங்குகளின் வணிகத்திற்கான நிதிச்சந்தை நேர்மை பங்கு சந்தையாகும். 3 பணச்சந்தை. குறுகிய கால, ஓராண்டு அல்லது அதற்கும் குறைவான நிதி கோருதலுக்கான நிதிச்சந்தை பணச்சந்தையாகும். 4 மூலதனச் சந்தை. நீண்டகால, ஓராண்டுக்கும் மேல் நிதி கோருதலுக்கான நிதிச்சந்தை மூலதனச் சந்தை ஆகும். 5 முதல்நிலை சந்தை. முதலில் புதியதாக பத்திரங்களை வெளியிடும் சந்தை முதல்நிலை சந்தை எனப்படும். 6 இரண்டாம் நிலை சந்தை. ஏற்கனவே வெளியீடு செய்யப்பட்ட பங்குகளுக்கான சந்தை இரண்டாம் நிலை சந்தை ஆகும். இவற்றில் 5 பாயிண்டுகள் படித்துக் கொண்டால் போதுமானது.